வணக்கம் நண்பர்களே. கார்த்தி தீபா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம துர்கா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் கணவரை காணலை, ஆனால் எங்கள் கணவரை காணலை அப்படின்னு நினைக்க நேரம் எங்கள் அம்மா தான் துப்பாக்கியால் என் கணவரை சுட்டுருவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அதோட என் கணவரோட சப்பல் கிடந்த இடத்துல எங்கள் அம்மாவோட வளையலெல்லாம் கிடக்குது. அப்படி இருக்கப்ப எங்கள் அம்மா தான் என் கணவரை ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் படி நம்ம சாமுண்டேஸ்வரியை கைது பண்ணுறாங்க. சந்திரகலா நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அக்கா உள்ளுக்க இருக்கா. இனி அப்படியே பெர்மனண்ட் இடம் அவளுக்கு அதுதான். அவளுக்கு இடத்துல நான் தான் இப்போ இங்கே இருக்க போகிறேன். என்னோட மாப்பிள்ளையை அடித்தாமல அவன் உயிரோடையே புதைச்சி துடிக்க செத்துருப்பான் அப்படின்னு நவீனை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நவீன் உள்ளுக்க இருந்து அந்த ஃபோனை எடுத்து நம்ம கார்த்திக்கு பேசுகிறாங்க. கார்த்திக்கு பேசி நான் இப்போவே வரேன், நீ லொக்கேஷனை ஷேர் பண்ண, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம நவீனை மீட்டு கொண்டு சாமுண்டேஸ்வரி அடைச்சி வச்சிருக்க ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு நவீன் இன்னும் இருக்கான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது சந்திரகலா தான். அத்தை ஒரு தப்பும் பண்ணலை. அவங்க தான் என்னை உயிரோடி வச்சு புதைக்க வச்சு சொன்னது சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேலு அப்படின்னு நம்ம சந்திராவுக்கு பயங்கரமான ஆப்பை தூக்கி வச்சுட்டாங்க நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம துர்கா விடலை. புலிக்கு பிறந்தது சும்மா இருக்குமா? சாமுண்டேஸ்வரியே 8 அடி பாஞ்சா இந்த புலி புலிக்க குட்டி 64 அடி பாயும் அப்படின்னு சிவனாண்டியே மூக்குக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அதே சாமுண்டேஸ்வரியோட கோபத்தோட நம்ம துர்கா போய் நிற்கிறாங்க. என் கணவர் காணலை, அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். எங்கள் அம்மாவை நான் விட போகிறதில்ல. என் கணவர் எனக்கு வேணும். இங்கே பஞ்சாயத்தில் எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காட்டா நான் போலீஸுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என் கணவர் காணலைன்னு தேட நேரம் அவரோட சப்பல் கடந்த இடத்துல தான் இது அம்மாவோட வளையல் அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் இது என்னோட வளையல் தான், ஆனால் நான் நவீனை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஆனாலும் நம்ம துர்கா என் கணவர் தான் முக்கியம், எங்கள் அம்மா எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்துறாங்க. சாட்சி எல்லாமே சாமுண்டேஸ்வரியை சந்தேகப்படும்படியே தான் இருக்குது அப்படின்னு அதிகாரிகளும் சாமுண்டேஸ்வரியை கைது செய்கிறாங்க. இங்கே சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேலுக்கெல்லாம் நம்ம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இனி இந்த பழி கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி மேலே தான் விழும். அவன் உயிரோடியாக வர போகிறதில்ல. அப்போனா அவனை கொன்னது இவன் தான், நம்ம சாமுண்டேஸ்வரி தான். இனி காலம் ஃபுல்லாக ஜெயிலை களி திங்கட்டு, எங்கள் அக்காவுக்கு இதுதான் நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ராஜா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தானே நவீன ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ராஜா சந்திரகலா கிட்ட கேட்குறாரா. ஆமாடா, நான் தான் பண்ணினேன், முடிஞ்சு அவனை கண்டுபிடிடா, அதுவும் உயிரோட கண்டுபிடி. அவனை கண்டுபிடிக்கவே முடியாத இடத்துக்கு நான் அனுப்பிட்டேன். என் கணவரையே அடித்தான், அதுக்கு தான் நான் அவனை உயிரோடையே வச்சு செய்துட்டேன், வச்சு வாங்கிட்டேன்ல, இனி வரப்போகிறது இல்லைடா அப்படின்னு ஒரு சவால் விடுறாங்க நம்ம ராஜா கிட்டேயே. ராஜா எடடா நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நவீன் எங்கே இருக்கானே தெரியலை, இந்த சந்திரகலா தான் இதுக்கெல்லாம் காரணம், இதை அவள் பண்ணிக்கிட்டு அந்த பழியை நம்ம அத்தை மேலே வர போட்டுட்டாலே, இப்போ இதை குடும்பத்தை நம்ம எப்படி பாதுகாக்க அப்படின்னு குழம்பி தவிக்க நேரம் தான் நம்ம நவீனுக்கு அந்த பெட்டிக்குள்ளே இருந்த ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். பார்க்குறாங்க, சுற்று முட்டும் இருட்டு, கும்மிருட்டு, என்னடா பண்ண, நம்ம எதுக்குள்ளடா சிக்கிட்டோம், இந்த சந்திரகலாவோட வேலை இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, நம்ம என்ன பண்ண கடவுளே, நான் எப்படி இங்கேருந்து தப்புவேன் அப்படின்னு நினைக்க நேரம் காலில் ஒன்று நவீனுக்கு தட்டுப்படுது. என்னடா என் காலில் என்னதோ தட்டுப்படும் மாதிரி இருக்குது அப்படின்னு காலை நவுட்டி 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 அந்த பொருளை எடுத்துறாங்க. அதுதாங்க அந்த செல்ஃபோன் கிடச்சிட்டு அதை எடுத்த உடனே அப்பாடி அதை வச்சு பார்க்குறாங்க. வெளிச்சம் வருது. அதோட நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு கார்த்தி, நான் எங்கேயோ அடைச்சி வச்சது மாதிரி இருக்குது, எனக்கு மூச்சு விட முடியலடா, நான் எப்படி பொழைப்பெனியே தெரியலை, இதுக்கெல்லாம் சந்திரகலா தான் காரணம், என்னை நீ கண்டுபிடிச்சி காப்பாற்றிரு கார்த்தி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. கவலைப்படாத நவீன், நீ எங்கே இருக்கன்னு இந்த லொக்கேஷன் அனுப்பு, நான் ஓடி வாரேன் அப்படின்னு சொல்லுறாங்க.
நம்ம நவீனும் வந்து ராஜாவுக்கு அனுப்புறாங்க. பதறி போய் அடிச்சு புடிச்சு ஓடி வாராங்க. என்னடா மணல் விளையாட்டு தானே இங்க இருக்கு. ஆனா இங்க ஒண்ணும் காணலையே. நம்ம நவீன் எங்க இருப்பாப்புல? ஆனா இங்க தானே சிக்னல் காட்டுது அப்படின்னு பார்த்தா, இந்த மண்ணு இப்ப தோண்டி புதைச்ச மாதிரி இருக்குது. நாளைக்கு முன்னாடி அப்ப வந்து தோண்டுவோம் அப்படின்னு வந்து அத தோண்டுறாங்க. தோண்டி பார்த்தா பெட்டி. என்னடா பெட்டி இதுக்குள்ளயா நவீன் இருக்கான் அப்படின்னு வந்து எடுக்குறாங்க. நம்ம நவீன் வந்து அப்படியே மூச்சு விட திணறி மயக்க நிலையில இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி காப்பாத்திறாங்க. நவீன் நான் உன்னை காப்பாத்திடுவேன். நான் உயிரோடு நீ வந்து கிடைச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம் கடவுளே அப்படின்னு வந்து நினைச்சு நமக்கு நவீனை மீட்டுறாங்க. நம்ம நவீனை ஆசுவாசப்படுத்தி அவங்ககிட்ட கேட்குறாங்க. சொல்லு நவீன், உன்னை யார் இந்த நிலைமைக்கு பண்ணினது? எல்லாம் சந்திரகலா தான். நான் வந்து சிவனாண்டி அவ கணவரை வந்து அடிச்சோம்ல, அதுக்கு பழிவாங்க தான் என்னை இந்த நிலைமைக்கு பண்ணுனா. என்னை உயிரோடி வச்சு புதைச்சி அந்த அத்தை தான் வந்து என்னை கொன்னதாட்டு நம்ப வைக்க இந்த வளையலெல்லாம் போட்டா அவ தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இதை கேட்டதும் துடிச்சு போறாங்க. நம்ம ராஜா ஒருத்தனா உயிரோடி கொல்ல அளவுக்கு பகை வந்துட்டுனா இந்த சந்திரகலா லேசுப்பட்ட ஆள் இல்லை. இவளுக்கு நம்ம சரியான பாடம் புகட்டியே ஆகணும். சரி, இந்த இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? அத்தை தான் உன்னை வந்து ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லி வந்து அதிகாரிக நம்ம அத்தையே கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் சந்திரகலா அதெல்லாம் வந்து அத்தை பண்ணதாட்டு நம்ப வைக்கிறதுக்கு உன் சப்பல் கிடந்த இடத்துல அத்தையோட வளையலை கொண்டு போட்டிருக்கா அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இப்போவே போவான், அத்தையை காப்பாற்றுவான். அத்தை எந்த தப்பும் செய்யலை. அத்தை வந்து என்னை மிரட்டுனாங்க. அவங்க மகளை கல்யாணம் பண்ணது தப்பு தானே, அதனால மிரட்டுனாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலை. ஆனால் என்னை இந்த நிலைமைக்கு பண்ணதெல்லாம் சந்திரகலை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன உடனே வா, ஸ்டேஷனில் தான் அத்தை இருக்காவ, இப்போ ஓடி போவோம் அத்தை கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓடி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ராஜா. அங்கே போன உடனே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நவீனை பார்க்குறாங்க. அப்பாடி, நம்ம ராஜா இவனை எங்கேயோ இருந்து கூட்டிகிட்டு வந்தாப்புல, இவனுக்கு என்ன நடந்திருக்கோ அப்படின்னு வந்து நான் தான் செய்யலைன்னு சொன்னேனே, அதெல்லாம் இல்லாமல் நான் தான் காரணம் அப்படின்னு வந்து என்ன பிடிச்சு கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே நம்ம துர்காவுக்கும் வந்து தகவல் கொடுக்குறாங்க. துர்கா, உன் கணவர் நவீன் வந்து இப்போ ஸ்டேஷனில் தான் இருக்காரு, நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்பாடா, தேங்க்ஸ் மாமா, நான் இப்போவே வாரேன் அப்படின்னு வந்து அறக்க பறக்க ஓடி வராங்க நம்ம துர்கா. நவீனை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க. கணவர் மேலே என்ன பாசம் வச்சுருக்கா. அம்மா வந்து எட்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் கணவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து என் பொண்ணு நிரூபிச்சிட்டா இப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட இப்போ என்ன நடந்துச்சு இவனுக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் நம்ம சொல்கிறாங்க நம்ம ராஜா. இந்த பாருங்க, உங்கள் தங்கச்சி சந்திரகலா, நீங்கள் தங்கச்சின்னு நம்பிட்டு இருக்கீங்களா? அவங்க வச்ச வேட்டு தாங்க இது. அவங்க ஹஸ்பண்ட் சிவனாண்டியை வந்து இவ அடிச்சால, என்னோட கணவர் மேலே எப்படி கை வைப்பா, உன்னை உயிரோடையே வச்சு புதைக்கேனே வந்து இவங்க உயிரோடையே நவீன ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வளையலெல்லாம் உங்கள் தங்கச்சி உங்கள் மேலே அந்த பழி விழட்டும், நீங்கள் தான் நவீன் மேலே கோபமாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழி உங்கள் மேலே விழட்டும்னு சொல்லி தான் உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப தான் உங்கள் வளையலை திருடி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் சந்திரகலை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமாப்ல அப்படின்னு வந்து சொன்ன நேரம் தான் அந்த மரப்பெட்டிக்குள்ளே அதை வந்து குழி தோண்டி புதைக்க நேரம் அந்த ஆளோட வந்து செல்ஃபோன் வந்து கடந்திருக்கு. அது வந்து நம்ம நவீனுக்கு காலில் வந்து தட்டுப்பட்டிருக்கு. என்னடா இது அப்படின்னு வந்து நம்ம நவீன் வந்து பார்க்க நேரம் தான் அது மொபைல் ஃபோன் எல்லாம் கடவுளுக்கு அருள் தான். நவீன் வந்து இப்போ வந்து உயிரோடு நம்ம பார்க்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சந்திரகலா இப்படிப்பட்ட ஆளா, சந்திரகலாயை அடித்து துரத்தி வந்து விடணும் அப்படின்னு வந்து நினைக்க நேரமே நம்ம சந்திரகலாவை அதிகாரிகளோட கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது அத்தையும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கோம், நீ வந்து உள்ளுக்க இரு, நீ வெளியே வந்தாலும் எங்கள் அத்தை கூட நீ சேர முடியாது அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சந்திரகலாட்ட சவால் விடுறாங்கன்னே சொல்லலாங்க.